அருமையாக இருந்துச்சு ஆக்சுவலாக. ஒரு படத்துக்கான குவாலிட்டி அண்ட் ஃப்ரேமிங் அண்ட் பர்ஃபார்மன்ஸ். நடிச்சிருந்தது யார் ஆக்சுவலாக? ஒரு ஒண்டர்ஃபுல் பர்ஃபார்மன்ஸ், நல்லா இருந்துச்சு. என்னோட முதல் பட ஹீரோ ஜீவா அவர்களோட இனிஷியேட்டிவ் வந்து ரொம்ப பெருசு. எனக்கு தெரிஞ்சு 100% சூப்பர் குட் ஃபிலிம்ஸே எனக்கு தெரிஞ்சு மோர் தென் 200 டேலண்ட்ஸ் இன்டர்வியூஸ் பண்ணியிருப்பாங்கல்ல. டேரக்டர்ஸாக எப்படியும் 50 பேருக்கு மேலே, ஆர்டிஸ்ட் நிறைய பேர். இந்த கம்பெனி வந்து கார்ப்பரேட் ஸ்டைலில் அதை விட பெருசாக நிறைய பெரிய டேலண்ட்ஸை வந்து இப்போ ஒரே ஸ்டேஜ்லேயே பாருங்கள் எத்தனை பேர் பண்ணியிருக்கீங்க, நிறைய பேர் பண்ணுவீங்க நீங்கள். ஆக்சுவலி டெஃப் ராகோட மீனிங் புரிஞ்சுக்கிட்ட பிறகு நானுமே ஒரு டெஃப் ராக் தான். எனக்கு மியூசிக் தெரியாது, காது கேட்கல. நிறைய பேர் சொன்னாங்க நான் இன்ஜினியராக இருந்து வரும்போது நீங்கள் பண்ண வேண்டாம், எதுக்கு ரிஸ்க்கு போகுதுங்க மாதிரி தெரியல. பட் காது கேட்கல, யார் பேசுனதுமே. வந்துட்டேன். நடிக்க தெரியாது, காது கேட்கல, வந்துட்டேன். டைரக்ஷன் தெரியாது, வந்துட்டேன்ற மாதிரி. நமக்கு மனசில் நம்பிக்கை இருக்கும்போது யார் பேசுறது நம்ம காது கேட்கணுன்ற அவசியம் இல்லை. ஸோ ஆல்ரெடி நிறைய பேர் பண்ணதை ஃபாலோ பண்ணி தான் நம்ம பண்ணுன்ற அவசியமே இல்லை. நமக்கு ஒரு பெரிய நம்பிக்கை இருந்தால் நம்ம என்ன வேணால் செய்யலாம் அப்படின்றதுக்கான உதாரணம் தான் இந்த டெஃப்ராக்ஸோட மீனிங். ஆல் தி பெஸ்ட் சார். இன்னும் பழைய டெஃப்ராக்ஸ் வந்து நம்ம இண்டஸ்ட்ரிக்கு நீங்கள் கொடுக்கணும். இந்தியா லெவலில் நீங்கள் பெரிய கம்பெனியாக கண்டிப்பாக சூப்பராக பண்ணுவீங்க. ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ. Definitely. Thank you, sir. Thank you so much. Yeah. Let's go for a photo op. For the team also will be happy and your fans are also waiting. இன்னொரு மைக் கொடுங்க. Ready? மச்சி அவகிட்ட என்னமோ இருக்கு மச்சி. ஏய், இப்போ அவளை பிடிச்சிருக்கின்றியா இல்ல பிடிக்கலன்றியா? தெரியலையே மச்சி, ஒரு கோட்டர் சொல்ல. பட் இப்போ எஸ்எம்எஸ் வந்து இப்போ ரீரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அதில் என்ன ஆயிருக்குன்னா, இப்போ இந்த நீங்க சொல்ற டைலாக் தான் பாப்பா. ஐ மீன் நீங்க உங்க சாங் இதுதான். நீ சொல்றது கரெக்ட் தான் மச்சி, ஒவ்வொரு பொண்ணுக்கும் ஒவ்வொரு ஃபீலிங் மச்சி. ஸோ தி ஐடியா இஸ் தட். ஸோ இந்த மாதிரி இவங்களாம் லைக் பார்த்தா எஸ்எம்எஸ் படம் ரிலீஸ் ஆகும்போது உங்களுக்கு 5 வயசு இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அந்த டைம்ல இருந்து அவங்க பார்த்து வளர்ந்து அதில் லைக் ஐ திங்க் இன்ஸ்பயர் ஆகி ஒவ்வொரு பொண்ணுக்கும் ஒவ்வொரு ஃபீலிங் வந்து லிரிக் வந்திருக்கு. ஸோ ஐ ரியலி லைக் த விஷுவல்ஸ். ஐ திங்க் விஜய் ஆண்டனி சாருக்கு வந்து நீங்கள் நன்றி தெரிவிக்கணும். ஏன்னா அவர் தான் ஃபர்ஸ்ட் இந்த ரேப் கிப்லாம் வந்து அந்த ஆத்திச்சூடி மூலமாக இது பண்ணார். ஸோ தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். தேங்க்ஸ் ஃபார் என்கரேஜிங் வோல்டேஜ் பி. ஸோ இன்னும் மேலும் நீங்களும் இவங்களோட யூ ஹேவ் டு லைக் மேக் சாங்ஸ். யா, தேங்க்யூ கைஸ். மென் இன் பிளாக் மாதிரி வந்துருக்கிறீங்களேப்பா. தேங்க்யூ கைஸ்.